இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி அதன் வழியிலே நடப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை நம்மை போன்ற ஒரு சில பேர்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்து மினல் காசிரீன், உங்கள் மீது அல்லாஹுடைய அருள் கொடையும் அவனுடைய சிறப்பும் இல்லாமல் இருக்குமானால் நீங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அதிகமாக பாவம் செய்தவர்களாக இருந்த நம்மளை, அதிகமாக வழிகாட்டில் இருந்த நம்மளை நேர்வழிப்படுத்தி இன்று நம்மை அழகிய மார்க்கத்திலே நிலைபெறச் செய்திருக்கிறான். இந்த நிலைமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரை நமக்கு இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு இருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். துறைமுக அழைப்பகம் சார்பாக இந்த மாலை நேரத்திலே இஸ்லாமிய விளக்க பொதுக்கூட்டம் என்று அறிவித்ததன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே முதலாவதாக முதல் அமர்விலே உள்ளம் அமைதி பெற என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். உள்ளம் அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் என்று மாற்றிக்கொள்ளலாம், அல்லது உள்ளம் அமைதி பெற என்ன வழி என்றும் நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா அதை வந்து டாட் வச்சு விட்டுருக்காங்க அந்த தலைப்பை. அப்போ பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக போயிடுச்சு. உள்ளம் அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியாக கேட்டிருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அல்லது உள்ளம் அமைதி பெற என்ன வழி என்று நாம் போட்டுக்கொண்டால் என்ன செய்யும், நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்கான காரண காரியங்களை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக உள்ளம் சம்பந்தமாக இன்றைய காலத்தில் அதிகமாக பேச வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமே அமைதி தான். எல்லாத்தையும் பணம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, வசதிகள் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு எல்லாம் இருக்குது. என்ன இல்லை? அமைதி இல்லை. இந்த அமைதியை தேடித்தான் இந்த மனித இனம் அலைந்து கொண்டே இருக்கிறது. இந்த அமைதி எங்கே கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது வந்து வெறும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இந்த தலைப்பு இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதருக்கும் தேவையான மருந்து இது. இன்ஷா அல்லாஹ் இந்த மருந்தை தெளிவாக நாம் உட்கொண்டு விட்டால் மனதிலே இருக்கிற அந்த நோய் மாறி உள்ளம் அமைதி பெற்றுவிடும். இந்த கருத்துக்கள் எல்லாம் சொந்தமாக ஒரு ரூமில் உட்காந்து மேக் பண்ணது கிடையாது. இப்போ சொல்ல போகிற கருத்துக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொந்தமாக உட்காந்து நம்ம கற்பனையில் பண்ணி இது எப்படி பேசலாம், இது எப்படி செய்யலாம், இது எப்படி சொல்லலாங்கிறதுலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய திருக்குரானிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து எடுத்து சொல்லப்படும்.
இந்த சொல்லப்படுகின்ற கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சற்று கூர்மையாக கவனிக்க வேண்டும். அப்படி கூர்மையாக கவனித்தால் மாத்திரம்தான் இந்த விஷயம் புரியும். மனதை எங்கேயோ நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு இங்கே நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா என்ன செய்யாது, நமக்கு புரியாது. அப்போ மனதை முதல்ல ஒருமுகப்படுத்தி சொல்லப்படுகின்ற கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டும். அப்படி சொல்லப்படுகின்ற கருத்துக்களில் ஏதாவது நம்மிடத்தில் குறைகள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நம்ம துவா செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாகவே இப்போ பேசிகிட்டே இருக்கும் பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது அந்த குர்ஆன் வசனத்துக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை அதுக்கு மாற்றமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம ஒரு துவா செஞ்சுக்கணும். அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், இந்த குர்ஆனில் இப்படி விஷயம் இருக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, அல்லது மனசில் இப்படி இருக்குது, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கும் பிரயோஜனமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் ஏனோ தானோ என்று கேட்காமல் எந்த விஷயம் சொல்லப்படுகிறது என்று நல்ல மனம் உவந்து மனசை கூர்மையாக ஆக்கி கொண்டு என்ன செய்யணும், அதை இன்ஷா அல்லாஹ் அதை கேட்டு தெளிவு பெற வேண்டும். முதலாவதாக இந்த மனித இனத்தை பற்றி நாம் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் சமம், ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா ஐயுஹன் நாஸ் உத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாம் ஒரே நஃப்ஸிலிருந்து, ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இப்படி சொன்ன உடனே என்ன விளங்கு, நம்மளுக்கு உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்று விளங்குது. அப்ப படைப்பால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள படைத்த பொழுது மனிதர்கள் எல்லாம் என்னதான், எல்லாம் சமமானவர்கள் தான், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. எல்லாருமே முஸ்லீம்களாக படைக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லும்போது, குல்லு மௌலூதுன் யூலது அலல் ஃபித்ரா என்று சொல்கிறார்கள். படைக்கப்படுகின்ற எல்லா குழந்தைகளும் இயற்கையான அமைப்பிலே, அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் தான் படைக்கப்படுகிறது. அப்ப உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இஸ்லாம் முறைப்படி இயற்கையான அமைப்பின்படி படைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்ல 59வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்ஸவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் படைப்பால் சமமானவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு இடத்துல லா யஸ்ஸவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன் என்று சொல்லுகிறார். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமம் கிடையாது. நல்லா விளங்கிருங்க சொல்ற விஷயத்தை. மனிதர்கள் படைப்பால் சமமாக இருந்தாலும் சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமம் கிடையாது. சொர்க்கவாதிகள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறான். இந்த 2 ஆயத்தையும் வெவ்வேறு கோணத்தில் சிந்திக்க வேண்டும். படைப்பால் படைக்கப்பட்ட பொழுது சமமாக இருந்த இந்த மனிதர்கள் காலங்கள் செல்ல செல்ல வளர வளர சொர்க்கத்துடைய அமலும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், நரகத்துடைய அமலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நரகத்துக்கு உரியவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், இவங்க 2 பேரும் சமம் கிடையாது. அப்ப சொர்க்கவாதிகளுக்கு என்று சில அமல்கள், ஒரு செயல்கள் இருக்கிறது, நரகவாதிகளுக்கு என்று சில செயல்கள் இருக்கிறது. அப்ப சொர்க்கவாதிகள் என்ன செய்ய வேண்டும், சொர்க்கவாதிகள் யார் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால் என்ன பதில் வரும்? சொர்க்கவாதிகள் யார் என்று கேட்டால் என்ன பதில் வரும்? தன்னை படைத்தவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ சொன்னானோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து அந்த அடிப்படைக்காக வேண்டி எந்த தூதரை அல்லாஹ் அனுப்பினானோ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைப்படி வாழ்ந்து அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி சென்று யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாதி. சரியா? அப்படி இல்லாமல்
அந்த படைத்தனுடைய வழிமுறையை பின்பற்றாமல், எந்த இறைவன் நம்மை படைத்தானோ அவன் காட்டிய வழிமுறைப்படி வாழாமல், எந்த தூதரை அனுப்பி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இவர்தான் வழிகாட்டி என்று அறிவித்து கொடுத்தானோ அந்த வழிமுறைப்படி வாழாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நரகவாதிகள் என்று நாம் அடித்து சொல்ல முடியும், அப்பட்டமாக சொல்ல முடியும். அப்ப நரகவாதிகளுக்குரிய செயல்களை பார்த்து சொர்க்கவாதிகள் மாறிவிடக்கூடாது. நரகவாதிகள் ஒரு செயலை செய்து கொண்டு இது எனக்கு ரொம்ப எனக்கு சாஃப்டா இருக்குது மனசு, எனக்கு உள்ள அமைதி பெறணும்னா சிகரெட் அடிப்பேன், சிகரெட் அடிச்சா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். என்ன கேட்குறேன், சிகரெட் அடிக்கிறவங்க பார்த்து என்ன கேட்குறாங்க, என்ன கெட்டி என்ன சொல்லுவாங்க, ஏங்க சிகரெட் அடிக்கிறீங்க, அதை அடித்தா தம் அடித்தா தான் நல்ல மனசில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், அமைதி கிடைக்குது. சாராயம் குடிக்கிறவங்களை கேளுங்க, என்ன சொல்லுவாங்க, சாராயத்தை குடித்தாதான் நைட்டில் எனக்கு தூக்கம் வருது. அதே மாதிரி எந்த பழக்க வழக்கங்களை பார்த்தாலும் என்ன சொல்கிறான் அந்த மனிதன், இதன் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லுகிறான். சாராயம் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இன்னும் மதுபானங்கள், இன்னும் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி உல்லாசமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை அவனிடத்தில் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்னு சொன்னால், மனசு அமைதி பெறுது, இந்த மனசு அமைதி பெறுவதற்காக நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற காரியத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இவன் யார்? இவன் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுகின்ற நரகவாதி. தன்னுடைய மனம் எப்படி விரும்புகிறதோ அதை பின்பற்றி கொண்டு இதில் தான் மன அமைதி கிடைக்கிறது என்று நம்புகிறான். அவன் மனசு என்ன சொல்லுது, இது செஞ்சால் நல்லா இருக்கும், எனக்கு இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லும்போது அவன் என்ன செய்ய ஃபாலோ பண்ணுறான். அதை அவன் ஃபாலோ பண்ணுறானே, அது உண்மையானு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம அவன் மன அமைதிக்காக வேண்டி எதெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறானோ, எதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறானோ அது சரியானதா என்று பார்த்தோமானால் அதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது, ஒரு காலத்தில் ஒன்று உடலுக்கு தீங்கு ஏற்படுது, அதுக்கு பிறகு காசு விரயமாகுது, அதுக்கு பிறகு நோய்வாய்ப்படுகிறான், அதுக்கு பிறகு அந்த நிலைமையிலேயே மௌத்தாயிடுறான். அமைதி கிடைச்சா அவனுக்கு கிடைக்கல, ஆனால் அமைதி கிடைப்பதாக அவன் வாதம் பண்ணுறான், ஆனால் அமைதி கிடைக்கிறது இல்லை அவனுக்கு. அப்படியே ஒரு பேச்சுக்கு அமைதி கிடைப்பதாக வைத்து கொண்டாலும் அந்த அமைதி நிரந்தரமாக இருக்குமான்னு பாருங்க. ஒரு தண்ணி அடிக்கிறவன், சாராயத்தை குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருக்க முடியுமா வயசான வரைக்கும்? அல்லது சிகரெட்டு குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருக்க முடியுமா? அல்லது மனசு விரும்புகின்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? செய்ய முடியாது. அங்கே ஒரு லிமிட்டை எல்லாம் வச்சிருக்கிறான். பெண்களை பின்னாடி போகிறவங்க போயிட்டே இருக்க முடியுமா? முடியாது. எல்லாத்திலுமே குறிப்பிட்ட எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவன் எதை மனதுக்கு அமைதி என்று நினைக்கிறானோ அந்த அமைதி இவனுக்கு பரிபூரணமாக இந்த உலகத்தில் கிடைப்பதில்லை. ஆனால் இவன் மனம் அமைதி கிடைக்கிறது என்று நம்புகிறான். இதை பார்த்துவிட்டு சொர்க்கவாதி எங்க போறாங்க? சொர்க்கத்துக்குரியவர்கள், சொர்க்கத்துடைய அமலை செய்ய வேண்டியவர்கள் நரகவாதிகளின் செயலை பார்த்து அவன் பின்னா போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? சொர்க்கவாதிகள் யார், நரகவாதிகள் யார் என்று வித்தியாசம் தெரியாமல் மக்கள் மத்தியில் என்ன செய்யுது, யார் நரகவாதி யார் சொர்க்கவாதின்னு தெரியல. இவன் என்ன செய்யறான், அங்கே போய் குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபாலோ செய்ய வேண்டிய நம்முடைய சகோதரர்கள்னா எங்கே போகிறாங்க? எங்கெல்லாம் மன அமைதி கிடைப்பதாக அவன் சொல்கிறானோ அங்கே போயிடறாங்க. எங்கே வரல? எந்த விஷயத்தில் மன அமைதி இருக்குது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானோ அதன் பக்கம் வரல. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். அந்த விஷயத்தை வெறும் நம்மளுக்கு மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது இந்த விஷயத்தை உள்நோக்கமாக கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில் கட்டளை எடுக்கிறான். பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த உலகத்தை பற்றி, அத்துனியா ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் என்பது காஃபிர்களுடைய ஜன்னத்து, காஃபிர்களுடைய ஜன்னத்து. வல் சிஜ்னுல் முஃமின், இன்னும் மூமின்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது. சின்ன ஒரே லைனில் உள்ள ஹதீஸ் முஸ்லீமில் 7606 வயசில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரே லைனில் உள்ள ஹதீஸ் தான் இது. இதில் ஒட்டுமொத்த கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. மனித சமுதாயம் என்று போய்கொண்டிருக்கா இல்லையா அமைதியை தேடி. அப்போ சொர்க்கத்தை மையமாக இந்த உலகம் தான் சொர்க்கம் நினைக்கிறான் அவன். இந்த உலகம் சொர்க்கம்னு அவன் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்திலே சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி
அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான், ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் சிறைச்சாலையாக இருக்க வேண்டிய இந்த மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சிறைச்சாலை என்னது? கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். அவன் எங்கே உட்கார சொன்னா உட்காரணும், எங்கே போக சொன்னால் போகணும். குறிப்பிட்ட டயத்தில் உள்ளே அடைச்சிருவான். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தெரியுதை பற்றி. 6 மணி ஆச்சுன்னா காலையில் அடைச்சிருவான். நைட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா 6 மணிக்கு அடைச்சிருவான். வெளியே போக முடியாது. எங்கெல்லாம் அவன் சொல்கிறானோ அங்கே தான் போக முடியும். இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ வேண்டும் ஒரு முஸ்லீம்கள், ஒரு முஃமின். அந்த கட்டுப்பாடு எதை மையமாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொன்னதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதையும் மையமாக கொண்டு நம்முடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்போ உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது, காஃபிர்களுக்கு சொர்க்கமாக இருக்கிறது. அதனால சொர்க்கவாதி சொர்க்கம் என்று நினைத்து கொண்டு ஏமாந்து செல்லு கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பார்த்து நீங்கள் அங்கே போயிடாதீங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அவங்கள பார்த்தா இன்ட்ரெஸ்டாக தெரியுது பல விஷயங்கள். அங்கே அந்த பக்கம் போயிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லு என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போடுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அது ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே போகிறோம்? நம்ம அவங்க செய்கிற அமல்கள் எல்லாம் அழகாக தெரிகிறது, அழகாக காண்பிக்கப்படுகிறது சைத்தானால். அது நம்மளுடைய மனசை என்னது கவர ஆரம்பிக்குது. அதன் பக்கம் போகிறோம். அதன் பக்கம் போகிறதுனால என்ன செய்கிறோம்? அவங்களோட சேர்ந்து நாமும் மன அமைதியை இழந்து விடுகிறோம். இதனால் எங்கே மன அமைதி எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு நமக்குன்னு போடப்பட்ட அந்த லைனில் போனால் தானே மன அமைதி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஇன் துதியு அக்ஸர மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் பெரும்பாலான மனிதர்களை நீர் பின்பற்றுவீரானால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ரொம்ப பேர் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நீ செய்யணும்னு நினச்சி நீ இப்போ ஃபாலோ பண்ணி சொன்னால் யுதுக அன் சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய பாதையை விட்டு உன்னை வழிகெடுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். பெரும்பாலான மனிதர்கள் செய்கிறார்கள் ஒரு செயல் என்று நினைத்து கொண்டு அந்த செயலை நீ செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு உன்னை வழிகாட்டிலே ஆக்கிவிட்டு விடுவார்கள். அடுத்ததாக லன், அவர்கள் தங்களுடைய மன இச்சையை தான் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நல்லது என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கற்பனை என்னது? தாங்களாம் நினச்சிக்கிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறது, தாங்களாம் நினச்சி செஞ்சு கொண்டு இது நல்லா இருக்கும், இந்த லைனில் போனால் நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும், இந்த லைனில் போனால் நம்ம நல்லா இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு கற்பனையாக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெரும்பாலான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை முறையை நீர் பின்பற்றினால் உன்னை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயிற்சி கொடுக்குறோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் 76வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், ஃபஸ்பிர் நீ பொறுமையாக இரு, லிஹுக்மி ரப்பிக் உன்னுடைய இறைவனுடைய கட்டளைகள் வரும் வரை, அல்லாஹுடைய கட்டளைகள் உனக்கு இந்த உலகத்தில் வரும் வரை, அதாவது மௌத்து வரும் வரை நீ பொறுமையாக இரு. வலா துதி மின்ஹும் ஆசிமா அவு கஃபூரா, அல்லது அவங்க இந்த நிராகரிக்கிறாங்களே அல்லது பாவியாக இருக்கிறாங்களே அவங்கள போய் நீ பின்பற்றி விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்ததாக அதே வசனத்தை தொடர்ந்து சொல்லும்போது 76, 20 சொல்லும்போது, வது குரிஸ்ம ரப்பிக்க புக்ரத்தம் அசீலா, நீ அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்து கொண்டே இரு. முதல்ல சொன்னது என்னது? இந்த உலகத்தில் வாழுகின்ற பெரும்பாலான மனிதர்களை பின்பற்றினால் அவர்கள் எல்லாம் உன்னை வழிகாட்டில் ஆக்கி விடுவார்கள். அதனால் அவங்கள்ட்ட போயிடாத. அவங்க கற்பனையாக தங்களுடைய மனம் போன போக்கிலே மனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கற்பனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பின்னாடி போகாத. எங்கே போகணுமா? ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உன்னுடைய இறைவனுடைய அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை என்ன செய்யணுமா? பொறுமையாக இரு. யாரோட சேர்ந்திருக்கணுமா? யாரெல்லாம் காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யணே? அவர்களோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அடுத்ததாக 18வது அத்தியாயம் 22வது வசனம் சொல்லும் பொழுது, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, இன்னும் பொறுமையாக இரு. இங்கே அல்லாஹ் சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து
பொறுமையாக இருங்க. அதாவது காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை அல்லாஹ்வை நினைத்து கொண்டு காலம் கழிக்கிறார்களே, அவர்களோட சேர்ந்து நீங்கள் இருங்க. யுரீதுன வஜ்ஹஹு, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி வெளிப்படையாக எந்த அமலையும் செய்யாதவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அவர்கள் காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோடு நீ போய் சேர்ந்து இருந்துக்கோ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, உன்னுடைய கண்களை உனக்கு சில விஷயங்கள் அழகாகப்படுகிறது, இந்த உலகத்தில் அழகாகப்படுகிறது என்பதற்காக வேண்டி நீ அவங்களை விட்டு உன்னுடைய கண்ணை வந்து என்ன செஞ்சுக்காத, நீ வந்து மாறி போயிடாத. உனக்கு வந்து என்ன செய்யுது, இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நடக்கும், அவங்கள விட்டு போயிட்டாக்கா, அந்த திக்ரு செய்வர்களோட சேர்ந்து இல்லாமல் இருந்தீண்டா, அவங்களை விட்டுட்டு போனீங்கன்னா என்ன செய்யும், இந்த அழகான உலக வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கலாம். அதுக்காக வேண்டி அவங்கள விட்டு போயிடாத. எங்கே இருக்கணும், நீனு திக்ரு செய்யக்கூடிய அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நீனும் இருந்துக்கோ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபா ஹவாஹு, உன்னுடைய இதயத்தை என்ன செஞ்சுக்காதீங்க, யாரெல்லாம் வந்து அந்த அக்ஃபல்னா மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வை நினைவு விட்டும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் யாருடைய இந்த இதயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, மாற்றப்பட்டிருக்கிறதோ, அவங்களோட சேர்ந்து செய்யாதீன்னு நீ போயிடாதன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த திக்ரு செய்வர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்க. யாரெல்லாம் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு நீங்களும் சேர்ந்து இருங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரோடு இந்த உலகத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே படித்து கொடுக்குறான். இந்த திக்ரு செய்வர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று சொல்றனா இல்லையா, இந்த திக்ரு செய்தனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளங்கிடும். நம்ம திக்ரு செய்தனா என்னது, காலையில் ஃபஜர் தொழுது விட்டு ஒரு தஸ்பீகை எடுத்துக்கொண்டு 100 முறை சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும், 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும், 100 முறை ஸலவாத் சொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு நமக்கு நாமே பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு திக்ரு செய்வதா ஒரு கேள்வி. அடுத்தது எங்கே போனாலும் ரோட்டில் போகும்போதெல்லாம் தஸ்பீகை கையில் வச்சுக்கிட்டு சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு, அல்லது போகிற இடத்துலலாம் அப்படியே சொல்லிக்கொண்டே அப்படியே வாழ்க்கை கழிப்பது திக்ரா. அதே மாதிரி சாயங்காலம் ஆகிவிட்டால் இதே முறையை திருப்பி சொல்றது, எது, அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹி வல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை என்று 100 தடவை நம்ம போட்டுக்கிட்ட நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு இந்த திக்ரை செய்தால் மாத்திரம் போதுமா, அல்லது இந்த திக்ரு என்ற இந்த வார்த்தைக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். திக்ரு என்று சொன்னால் தஸ்பீகை கையில் வைத்துக்கொண்டு திக்ரு செய்வர்களோடு சேர்ந்து என்ற அர்த்தமா, அல்லது திக்ரு என்ற வார்த்தைக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு இரண்டுமே பொருள் கொள்ளத்தக்க வகையில் தான் இருக்குது. திக்ரு செய்வர்கள்னா பள்ளிவாசலில் உட்கார்ந்து திக்ரு செய்வர்களையும் குறிக்கும், அதே நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே தலைகளை மாற்றிக்கொள்வதையும் குறிக்கும். அல்லாஹ்வை மனதில் நினைத்து கொண்டு அல்லாஹ் எப்படி வந்து நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டளை இட்டிருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை அமைத்த அந்த வாழ்க்கை அமைப்பு முறையை அப்படியே நம்முடைய உள்ளத்தில் வந்து உள்வாங்கிக் கொள்றது. அதை நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகள்லையும் இதை வந்து ஆட் பண்ணுறது. நம்ம சந்திக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன இருக்குது என்று சொல்லி ஆய்வு செய்து அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்திற்காக செய்ய ஆரம்பித்தல், இதுவும் திக்ருடைய வழிமுறையில் வந்துடும். ஒன்று, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது திக்ரு தான். சுப்ஹான் அல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மை இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அங்கே ஜன்னத்திலே உங்களுக்காக வேண்டிய மரணம் நடப்படுகிறது. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் தர்மம் கொடுத்த நன்மை இருக்கிறது. அது மாதிரி ஏகப்பட்ட திக்ருகள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிற நம்மளுக்கு. சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் ஆதீம் என்று சொன்னால் மறுமை நாளிலே உங்களுடைய அமல்களுடைய வெயிட் வந்து கூடும். நாவுக்கு லேசானது, சொல்வதற்கு லேசானது, மறுமை நாளிலே உங்களுக்கு அதிகமாக வெயிட் ஆகக்கூடியது அமல்கள்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த திக்ரு என்பதை மனதோடு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்
அல்லாஹுவை நினைப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும், வேறு எந்த விஷயத்திலும் அமைதி பெறாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். ஆகையினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த எல்லா திக்ருகளையும் மனப்பாடம் செய்து கொண்டு செய்ய நம்ம சொல்லணும். அதனுடைய அர்த்தத்தை விளங்கி சொல்ல வேண்டும். அது தருகின்ற பொருள்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்று ஒரு லிமிட் போட்டுக்கலாம். அதை சட்டமாக்க முடியாது, மார்க்க சட்டமாக ஆக்க முடியவில்லை என்று சொன்னாலும் மார்க்க சட்டமாக சில பேர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்றாலும் நமக்குள்ள அந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் பொழுது நமக்கு உள்ள என்ன ஆகுது, ஒரு லேசாகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சொல்லி காட்டினார்களோ அதையெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்னது, உள்ள அமைதி பெற ஆரம்பித்து விடும். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கென்று துவாக்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாக்கள், இதெல்லாம் சொர்க்கவாதிகளுடைய அமல்கள். ஏந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், துவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா வ அமாத்தனா இலைஹி நுஷூர் என்ற துவாவை ஓதிக்கொண்டு எந்திரிக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அவருடைய அர்த்தத்தை விளங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் பல மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். ஒவ்வொரு துவாவுடைய அர்த்தத்தையும் நம்ம படித்து விளக்கணும்னு சொன்னால் அதுக்கு இன்னும் பல மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுதும் துவா இருக்குது. காலை எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், என்ன துவா ஓத வேண்டும், கையை கழுவ வேண்டும், மூக்கை தண்ணி தொட்டு அங்கே இங்கே இந்த தண்டில் சைத்தான் தங்கி இருக்கிறான், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காலைல ஏன் சொன்ன கையை கழுவிட்டு மூக்குள்ள தண்ணி செலுத்தி மூக்கை சிந்த வேண்டும்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்குள்ளே போனால் துவா இருக்குது, வெளியே வந்தால் துவா இருக்குது, சாப்பிட்டா துவா இருக்குது, சட்டையை போட்டால் துவா இருக்குது, சட்டையை கட்டினா துவா இருக்குது, செருப்பை போட்டால் துவா இருக்குது, வெளியே கிளம்பி போனால் துவா இருக்குது, காரில் உட்காந்தா துவா இருக்குது, சைக்கிளில் போனால் எந்த வாகனத்தில் போனாலும் துவா இருக்குது, வேலையை ஆரம்பித்தா துவா இருக்குது. இப்படி 24 மணி நேரமும் துவாக்களால் நிரம்பி இருக்கிறது ஒரு சொர்க்கவாதிகளுடைய வாழ்க்கை முறை. ஒரு சொர்க்கவாதியுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு போய் படுக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு செயல்களிலையும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஒவ்வொரு வினாடிகளிலும் துவா இருக்குது. அந்த துவாவை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் நம்மளுக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அப்படி ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும்போது என்ன ஆயிடுது, நமக்கு மனசில் ஒரு நிம்மதி ஏற்பட்டு விடுகிறது. தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறோம். அல்லாஹ்வை அல்லாஹ் மேல் நான் பாரம் சுமத்தி விட்டு அல்லாஹ் மேல் பொறுப்பு சாட்டி விட்டு நான் கிளம்புகிறேன்னு சொல்லும்போது வழியில் ஏற்படுகின்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பொறுப்பாகிடுறான். இப்படி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை முறை, ஒரு நாள் 24 மணி நேர வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பேர் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்லை, அது ஒரு குறை இருக்குது. அப்போ இது அல்லாத இந்த திக்ருக்குரிய இன்னொரு முறையை நம்ம பார்த்தோமேனால் அது நம்ம சப்ஜெக்டில் ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து நம்ம யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஒன்று வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கணும். ஏஞ்சத்துலேருந்து படுக்கிற வரைக்கும் என்னென்ன துவாக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி வாழ சொல்லியிருக்கிறாங்க, எப்படிலாம் போகணும், ஒரு பெண்ணை ரோட்டில் பார்த்தா என்ன துவா செய்யணும், எல்லாம் இருக்குதா இல்லையா? ஒரு பெண்ணை அழகான பெண்ணை ரோட்டில் பார்த்துட்டா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நிசா. இந்த பெண்ணை பார்த்ததன் மூலமாக என் உள்ளத்திலே ஒரு தாக்கம் ஏற்படுகிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த பெண்ணை பார்த்து என் கண்ணு பார்த்து விட்டது, இதன் மூலமாக என் மனசில் ஒரு வேதனை ஏற்படுகிறது, ஒரு தாக்கம் ஏற்படுத்தி விட்டது, ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தி விட்டது. அதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரெல்லாம் சொல்லி முகத்தை திருப்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் திக்ர் என்று சொல்லக்கூடிய துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த துவாக்களை நாம் சொல்லி பழக ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ள என்ன ஆயிரும், முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்ததாக ஆகிவிடும். அங்கே குழப்ப நிலை ஏற்படாது என்பதில் எந்த விதமாக சந்தேகமும் கிடையாது. இந்த அல்லாஹ்வை நினைத்து வாழுகின்ற இன்னொரு பக்கத்தை பார்த்தோமேனால் நம்முடைய வாழ்க்கை முறையை தலைகீழாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இப்படி மாற்றி அமைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ரு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமும் பொருந்திரும். அடுத்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கின்ற பண்பும் நமக்கு வந்துடும். இதில் நம்முடைய சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகள் வாழ்கின்ற நம்மை போன்ற சகோதரர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கை முறையை என்ன செய்யணும், நம்ம குறிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக குடும்ப அமைப்பு முறை இருக்குது. ஒரு மனைவி இருக்கிறாங்க. மனைவி எதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 189வது வசனம், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்திருக்கிறான். வஜால மின்ஹா ஜௌஜஹா,
அதிலிருந்து அவருக்கு தேவையான துணையை படைத்திருக்கிறான். எஸ்குன இலைஹா, அவளிடத்திலே அமைதி பெறுவதற்காக வேண்டி, மனசு அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனைவியை ஏற்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மன அமைதி பெற வேண்டுமானால் இந்த மனிதன், அதாவது 18 வயதிலிருந்து இளமை பருவம் ஆனதிலிருந்து குறிப்பிட்ட காலம் வாழுகின்றவரை இந்த ஒரு ஆணுக்கு மன அமைதிக்காக வேண்டித்தான் மனைவியை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நம்ம என்ன செய்றோம்? அந்த மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே உலக காரியத்துக்காண்டி தேர்ந்தெடுக்கிறோம். மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது என்ன செய்யறோம்? வெயிட் பார்ட்டியா இருக்குமா, எவ்வளவு கொடுப்பாங்க, வெளியில தௌஹீதை பேசிக்கொண்டு இன்சைட்ல எவ்வளவு வாங்கலாம், இதெல்லாம் காரணமாக நம்ம ஆக்கிக் கொள்வதனால அந்த மன அமைதி என்ற சப்ஜெக்டா வெளியே போயிருது. என்ன ஆயிருது? அங்க போட்டா போட்டி வந்துருது. என்ன போட்டா போட்டி வருது? ஒரு அந்தஸ்து பெரிய. நான் எங்க பாப்பா வீட்டில் நிறைய வாங்கிட்டுலாம் வீட்டுக்குள்ள வந்தேன், வரதட்சணை வாங்கிட்டுல நான் வந்தேன். நீங்க என்ன நடக்கிறீங்க? ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது. முதலாவதாக இந்த எஸ்குன இலைஹா என்று சொல்லக்கூடிய அமைதிக்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனைவியை தந்திருக்கிறான். ஆனால் அந்த மனைவி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன செய்ய, பிரச்சனையோட ஆரம்பிக்கிறோம். மனுஷனுக்கு அமைதி ஏற்படுமா? இது ஒரு சொர்க்கவாதிக்கு மன அமைதி ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அந்த மனைவியை. ஆனால் ஆரம்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மாற்று மத நண்பர்கள், மாற்று மத சகோதரர்கள், நரகவாதிகள் செய்கின்ற அந்த விஷயங்களை நம்முடைய மார்க்கத்திலே கொண்டு வருகிறோம். மறைமுகமாக கேட்டால் முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். அவன் என்னென்ன செய்கிறானோ, இந்த விஷயத்தில் நரகவாதிகள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் தெரியாம. ஆனால் வெளியில் என்ன சொல்லிக்கிறோம்? இல்லை இது இஸ்லாம், இது முஸ்லீமுடைய திருமணம் இதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி வந்த பிறகு, அந்த மனைவி வந்த பிறகு நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சிருந்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அது பிரகாரம் நம்ம அந்த மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா மன அமைதி கிடைச்சிரும். ஆனால் என்ன செய்யறது? நம்ம அப்படி செய்யறதில்லை. அவங்கள பார்த்து நம்முடைய செயலை மாற்றிக்கிட்டதுனால என்ன ஆகுது? மன அமைதி போயிடுது ஒன்று. அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வரக்கூடிய நம்மை போன்ற சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? முழுக்க முழுக்க பணத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு என்ன செஞ்சிடும்? நம்ம தேவையான விஷய நேரங்கள்ல எந்த நேரத்தில் நம்மளுக்கு மன அமைதி தேவையோ அந்த தேவையை வேறு விதமான காரணங்கள் காட்டி விட்டு நம்ம பாட்டு என்ன செஞ்சிடறோம்? அதெல்லாம் அது அந்த தேவை எனக்கு இருக்குது, இந்த தேவை எனக்கு இருக்குது, இதை சம்பாதிச்சானா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இதை சம்பாதிச்சானா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எனக்கு என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கணும். நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மன அமைதி இருக்காது. எப்படி மன அமைதி இருக்கும்? நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களை கேட்டு பாருங்க. இங்கே விளையாட்டுக்கு வந்தவங்களா என்ன சொல்லியிருப்பாங்க? சும்மா வந்தேன் நான் அப்படின்னு தான் வருவாங்க. வந்த பிறகு ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு இடம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒரு இடம் வாங்கணும், அதுக்கு பிறகு இடம் வாங்கியாச்சு, அடுத்து என்ன வீடு கட்டணும், அப்புறம் என்ன செய்யணும்? மேரேஜ் பண்ணணும், அதுக்கு பிறகு என்ன பிள்ளை குட்டி பத்திச்சு படிக்க வைக்கணும். இப்படியே சொல்லி 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 நம்முடைய காலங்களை எல்லாம் என்ன செய்யறோம்? கழித்து 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 மன அமைதி பெற வேண்டிய இடத்தை விட்டு விட்டு எங்கோ உட்கார்ந்து கொண்டு வேறு வகையில மன அமைதி தேடிக்கொண்டிருக்கிறோம். வேறு வகைகளில் அது எந்த வகையில் தேடாலும் ஹராம் தான் அது. அப்ப மன அமைதிக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. எப்பாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு சில கம்பெனிகள்ல 2 வருஷம் தான் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே போய்ட்டு ஷோ சென்டர்லாம் அடிச்சுட்டு போய்ட்டு என்ன செய்யறோம்? கொஞ்சம் ஷோ பாவலை கட்டு வந்துடும். திருப்பி என்ன செய்யறோம்? பழைய நிலைமையில் இருக்கிறோம். மன அமைதி கிடைக்குமா? மன அமைதி கிடைக்காது. அப்ப எந்த விஷயத்தை சொர்க்கவாதிகளுக்காக வேண்டி மன அமைதி என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மன அமைதியை நம்ம கோட்டை விட்டு விட்டு அதை யாரை பார்த்து காப்பி அடித்தோம்? அவங்கள பார்த்து காப்பி அடிச்சுக்கிறது. நம்ம அவங்க தானே ப்ரோக்ராம் போடுறாங்க எப்படி செய்யணும், ஏன்னா அவங்களுக்கு ஜன்னத்து. அது அவங்கள காப்பி அடிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உலக வாழ்க்கை ஜன்னத்தின் ரசூலா சொல்லியிருக்கிறாங்களே. நிராகரிப்பாளர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த உரை ஆரம்பிக்கும் போது நிராகரிப்பாளர்களுடைய இந்த செயல்களை நீங்க பார்த்து உங்களை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்காது. உங்களுக்கென்று தனிப்பட்ட ஸ்பெசிஃபிக் இருக்குது, ஸ்பெஷல் இருக்குது. சொர்க்கவாதிகளுக்கு என்று எப்படி சிந்திக்க வேண்டும் என்று நம்ம சிந்திக்கணும். சொர்க்கவாதிகளுக்கு என்று ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த பாதையில் போய் சேர்ந்தாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதை விட்டு அவங்க பாதையை நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு மன அமைதி இல்லை, மன அமைதி இல்லைன்னா எப்படி மன அமைதி கிடைக்கும்? உதாரணத்துக்கான சொல்றேன். அடுத்ததாக இப்படி ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால்
எல்லா விஷயங்களையும் மன அமைதி எல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றானோ அதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம கோட்டை விட்டுடுறோம். கோட்டை விட்டு என்ன செய்கிறோம்? மன அமைதி இல்லை என்று சொல்லுகின்றோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் அவங்க வந்து மாறிடுவாங்க. அந்தந்த காலகட்டம் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வந்து மாறிடுவாங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து கணவர்களை சார்ந்து வாழ்வாங்க. அவங்க குறிப்பிட்ட காலம் ஆச்சுன்னா தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் பண்ண பிரச்சனை கிடையாது, எங்கே வேணாலும் போய்க்கும், எங்கே வேணாலும் நீ விளையாட்டுக்கு போ, அல்லது எங்கே வேணாலும் போய் சம்பாதி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து பிள்ளை வளர்ந்த 15 வயசு 20 வயசு ஆச்சுன்னா அடுத்து அவங்களே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன நினைப்பாங்க? இந்த பையன் இருக்கிற நம்மளை பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கா, போகிறோம், இவனை எப்படியாச்சும் தாஜா பண்ணி செய்யலாம், நம்ம வருங்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ எங்கே வேணாலும் போட்டோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற இந்த மன அமைதி உங்களுக்கு, உங்களுடைய திருமணமே, உங்களுடைய கல்யாணமே மன அமைதிக்காக வேண்டி ஒரு பெண்ணை நான் கொடுத்துருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மன அமைதியை தூர வீசிவிட்டு அதற்கு பகரமாக வேறு விஷயங்களை நம்ம வந்து என்ன செய்யறோம்? அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ண பார்க்குறோம். மனைவியோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த குடும்ப அமைப்பு முறையை தூர போட்டுவிட்டு, போட்டுன்னு விட்டுட்டு, அதுக்கு பகரமாக வேறு விஷயங்களை எல்லாம் சரி காணுகின்றோம். எப்படி மன அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு? அப்போ அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற இந்த மன அமைதி நமக்கு கிடைக்காமல் அந்த மன அமைதிக்கு பகரமாக வேறு விஷயங்களை செய்கின்ற காரணத்தினால் மன உளைச்சலிலே ஈடுபடுகிறோம். பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? மன உளைச்சல் ஈடுபடுறாங்க. காரணம் என்னது? இது மெயின் காரணம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி திருமணம் பண்ணாத பேர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனாலேயே மன உளைச்சல் ஏற்பட்டு போயிடுறாங்க. மன அமைதி கிடைக்க மாட்டேது அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எப்படி காமிச்சாங்களோ, எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி மேரேஜ் பண்ணாததுனால, அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்காததால என்ன செய்றாங்க? இவங்களும் மன அமைதி இல்லாமல் போயிடுறாங்க. அப்ப முக்கியமான மன அமைதியை இந்த சமுதாயம் கோட்டை விட்டுருக்கிறது. இதனால பெரும்பாலான பேர்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க? இன்னைக்கு டிவி எல்லாம் எடுத்து பாருங்க, அந்த மாற்று மத இந்த கலாச்சாரம் இருக்கா இல்லையா, அதில் ரொம்ப பேர் பிரச்சனை வர்றது இதில் தான். லவ் பண்ணுறதுலையும் கல்யாணம் பண்ணுறதுலையும் அடிச்சு வரது. நேற்று கூட பார்த்தோம் டிவியில். நேற்று கூட ஒருத்தவங்க வந்து அந்த இதில் வந்து நிகழ்ச்சி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பெற்றோர்கள் வாப்பா அம்மா சேர்ந்து அடித்து எங்களை வந்து இது மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க, அது மாதிரி எங்களுடைய காதலோடு நாங்கள் வாழ முடியல சொல்கிறாங்க. காரணம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ எதை வந்து முறைப்படி செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்யறதில்லை. எதில் மன அமைதி கிடைக்குமோ அதன் பக்கம் போகிறதில்லை. மாறாக வேறு பக்கம் வேறு வழியில் நம்ம செய்கிறோம், வேறு வழியில் சிந்திக்கிறோம். இதன் காரணத்தால் மன உளைச்சலை ஈடுபட்டு இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் இந்த பெண்கள் பின்னாடி போகிறதே தான் மன உளைச்சல் ஏற்படுது. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு பெண்கள் பின்னாடி போகிறதையும் பெண்கள் கிடைக்காம போகிறதில்லையும் கல்யாணம் பண்ணியோ அவங்களோட இணையாத காரணத்தினால் மன உளைச்சலும், விட்டுட்டு போகிறதுலையும் தலாக் கொடுக்கறதுலையும் விவாகரத்து பண்ணுறது, இப்படி தான் மன உளைச்சல் ஈடுபடுற ரொம்ப பேர். காரணம் என்னது? எந்த அடிப்படையில் வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் வந்து ஃபாலோ பண்ணாததுனால ஏற்பட்ட விளைவை நம்ம சந்திக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியல, உள்ளத்தில் அமைதி ஏற்படுறதில்லை. அடுத்ததாக இந்த கடன் விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கடன் விஷயத்துலையும் நம்மளுடைய சமுதாயம் இன்றைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கடன் விஷயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, மன உளைச்சலில் ஈடுபட்டுறாங்க. தமிழ் இலக்கியத்தை கூட ஒரு ஆத்தியம் இருக்குது. தமிழ் இலக்கியத்தை பொய்யான இலக்கியம் தான். உதாரணத்துக்காண்டி மேற்கோள் காட்டுறேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறான் அந்த புக்கில். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். தசரதன்னு ஒரு அவங்க அந்த புராணத்தில் இருக்காம இல்லையா, அந்த கட்டுக்கதைகளில் அதில் வந்து அந்த நாட்டு, அந்த இலங்கை நாட்டு அந்த அரசர் வந்து கடன் வாங்கிட்டானா. அவர் அந்த கடன் வாங்கினதுனால அவர் மனசு வந்து ரொம்ப கலங்கி அவர் வந்து அப்படியே நினச்சி மௌத்தாக போகிறாராம். அதே மாதிரி இந்த இதயம் இருக்குமா, கடன் வாங்களோட இதயம் எப்படி இருக்குமா? அமைதி பெற்று இருக்காது. ஒரு கடன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன இருக்காது? அந்த கடனை எப்படி கட்டுறது, அதை எப்படி அடைக்கிறது, அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்கிறது, இப்படியே சிந்திச்சு என்ன ஆயிரும்? மனசில் வந்து ஒரு சைக்கோ ப்ராப்ளம் அவங்க உள்ளத்தில் வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் கடனை பொறுத்த வரைக்கும் கடனை வந்து அழகிய கடனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொன்ன கடனை கொடுக்குறாங்கன்னு யாராவது? அல்லாஹ் சொல்கிறா, இக்குரில்லாஹு கர்லன் ஹசனா, நீங்கள் அல்லாஹுக்கு வேண்டி அழகிய கடனை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யாராவது கொடுக்குறாங்களா கடன்? இன்னைக்கு அழகிய கடன் யாரும் கொடுக்கறது இல்லை. நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் கொடுக்குறாங்க, அது ஏதாவது பொருளை வச்சுட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அழகிய கடன் யாரும் கொடுக்கறது கிடையாது. பெரும்பாலும் ஒரு 90% கொடுக்கறது கிடையாது, 10% கொடுப்பாங்க போல இருக்கு.
ஆனால் இந்த கடனை வாங்கி கொண்ட இந்த சமுதாயம் என்ன செய்யுது? அதை வந்து வட்டி கட்டுவதிலும் இன்னும் அதற்கு பகரமாக வேறு விஷயங்களை செய்வதிலுமே வந்து மனசில் குழப்பம் ஏற்பட்டு மனசில் அமைதி இல்லாமல் போயிடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை பற்றி ரொம்ப எச்சரிச்சிருக்காங்க. இந்த கடனை பற்றி ஷஹீதுகள் கூட கடன் இருந்தால் வந்து அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போக முடியாது. மார்க்க போரில் கொல்லப்பட்டு அவர்கள் வந்து நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க. மார்க்க போரில் கொல்லப்பட்டாக்கா ஷஹீத் ஆகிடுவாங்க, நேராக சொர்க்கத்துக்கு அவங்க டைரக்ட் போகக்கூடிய அவங்க. ஆனால் அவங்களுக்கு கடன் இருக்குமானால் அந்த கடனை திருப்பி கொடுத்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எவ்வளோ பெரிய செக் இருக்குது பாருங்க இந்த கடனில். இந்த கடனில் இவ்வளோ பெரிய செக் இருக்குது. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மையத்துக்காக அடக்கம் செய்வதற்கு ஜனாஸா தொழுகை வரும்போது அல்லாஹ் ரசூலா கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க? கடன் இவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இருக்குதுன்னா நான் தொழு வைக்க மாட்டேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தொழு வச்சுக்கிங்க, நான் தொழு வைக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த அறிவிப்பு செய்வாங்க, இந்த மையத்துக்கு மேல உள்ள கடனை யாராவது பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? யார் எடுத்துக்கிறதுன்னு கேட்பாங்க. இன்னார் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உடனே தொழு வைப்பாங்க. அப்போ இவ்வளவு பயந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த கடன். ஆனால் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் கடன் தான். இன்னைக்கு பாக்கெட்டில் வந்து கிரெடிட் கார்டு இல்லைன்னா ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாக்கெட் என்னது, என்ன பாக்கெட் பரிசு தோறது கிரெடிட் கார்டு காணும். இந்த வெறும் லேபர் கார்டும் அவன் டியூட்டி கார்டும் வச்சிருக்கிறான். கிரெடிட் கார்டு காணும், பேங்க் கார்டு காணும், அக்கௌண்ட்டே ஒன்றும் காணும். சாதாரண ஆளாக இருப்பாமல் இருக்குவேன். ஒரு கேவலமாக இருக்குது. கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னைக்கு என்ன இருக்குது? கடன் வாங்கினா கேவலம்னு நம்ம நினைக்கணும். ஆனால் கடன் வாங்காமல் இருக்கிறது கேவலம்னு ஆகி போச்சு இன்னைக்கு. அதனால இந்த சமுதாயம் ரொம்ப இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு மன உளைச்சலில் ஈடுபட்டு கொண்டு இருக்குது. கடனை வாங்கி என்ன செய்கிறாங்க? மன உளைச்சலில் ஈடுபடுறாங்க. மன அமைதி கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கட்டுறது? வட்டியை கட்டுறது. இன்னைக்கு பெரும்பாலான சகோதரர்கள் விளையாட்டுக்கு வந்த காரணம் என்னது? ஏற்கனவே வாங்கிட்டு வரும்போது வட்டியை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த வட்டியை கட்டுறது, வட்டியை திருப்பி கட்டுறது, அந்த ஏஜென்ட் கட்டின கடனுக்காகவே ஒரு 10 வருஷத்தை ஓட்டியிருப்பாங்க. தங்களுடைய இளமை பருவத்தை கழிச்சிருப்பாங்க. இதில் அந்த கடனை நினைச்சே தான் கழிச்சிருப்பாங்க பெரும்பாலான சகோதரர்கள். கடன் இருக்குது, எப்படியாச்சும் கட்டிடணும். அதை 50,000 அந்த ஏஜென்ட் அங்கே வாங்கி தின்னு போட்டான் இந்த விசாவுக்கு. அந்த விசாவுக்கு எப்படி நம்ம அந்த கடனை வாங்கி கட்டி ஆகணும்? அல்லது வீட்டை வச்சுட்டு வந்திருப்பாங்க இங்கே, அல்லது வேறு விதமாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு அந்த கடன்லையே கட்டுறதுக்கிட்டே இவனுடைய எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான். இங்கே எல்லா தியாகமும் பண்ணியிருப்பான். காரணம் என்னது? அந்த கடனை வாங்கி விட்டால் மனதில் வந்து அமைதி ஏற்படாது. அதனால தான் இந்த இஸ்லாம் வந்து இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உங்களுடைய உயிர் போகின்ற நிலைமை வருமானால் கடன் வாங்குங்க. ரசூலா சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய அதாபு வந்திருக்கு இந்த உலகத்தில். உங்கள் வீடு வாசல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அப்போ போய் கடன் வாங்குங்க. ஒரு கட்டம். அடுத்தது உயிர் வாழ முடியாத நிலைமை ஏற்படுது உங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாடு கஞ்சிக்கு வழி இல்லை, கடன் வாங்குங்க. இப்படி மிகவும், அதாவது இந்த கடனை வந்து வாங்கவே கூடாது. இந்த கடன் என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடாதுங்கிற நிலைமை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். இந்த கடன் நம்ம குறைஞ்சபட்சம் வாங்கக்கூடாது. வாங்கினா பிரச்சனை, இது வாங்கினா மனசில் அமைதி போயிடும். அதே நினச்சிக்கிட்டே தூங்க மாட்டோம். நம்ம அதை நினச்சிக்கிட்டே வேறு தேகங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த கடனை வாங்குவதே என்ன செஞ்சோம்? நம்ம முழுவதுமாக நம்ம வந்து விலகி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன ஆயிரம் உள்ளத்தில் இந்த கடன் பற்றிய சிந்தனை வராமல் உள்ளம் வந்து நிம்மதியாக அழகாக நம்ம உறங்க போவோம். ரெண்டாவது, அடுத்ததாக இந்த இறுதியில் 3வது பாயிண்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம முடிச்சுக்குவோம். அதாவது அல்லாஹ் சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறையாக இருக்கா இல்லையா? அந்த வாழ்க்கை முறையை அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள வேண்டும். மனசுக்கு வந்து முதல்ல கமாண்ட் கொடுக்கணும். நம்ம அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை முறை என்னது, எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் என்று அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறான். அதுக்கு ஏதாவது டைம் ஏதாவது ஃபிக்ஸட் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு வந்து குறிக்கப்பட்ட டைம் இருக்குது இந்த உலகத்தில். அந்த நேரம், குறிப்பிடப்பட்ட அந்த டயத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை முறையை முழுவதுமாக மனதுக்கு கமெண்ட் கொடுத்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி அல்லாஹ் திருப்பி அழகாக சொல்லுகின்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பார்த்தா அல்லாஹ் சொல்லினான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருள்களும், உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளும், உங்களுடைய பிள்ளைங்களும் அல்லாஹ்வை நினைவு கொள்வதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். வமன் யஃபல் ذلك فاولئك هم الخاسرون. யார் இப்படி செய்கிறாங்களோ அவன் நஷ்டவாளியா போயிட்டான். அப்ப
இந்த உலகத்தில் உங்களுடைய செல்வத்தை சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு தூரமாக பெறக்கூடாது. செல்வம் எப்படி வேணாலும் வாங்கி வாங்கி வச்சிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு செல்வம் எப்படி வேணாலும் சேர்த்துடக்கூடாது. பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல வாங்கி பாக்கெட்டில் வச்சிடக்கூடாது. அது பிள்ளைங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிள்ளைங்க வந்து வளர்ப்பதற்காக வேண்டி நாகரிகமாக வளர்க்கணும், நல்ல சூப்பராக வளர்க்கணும். எதை பார்த்துட்டு? அவங்கள பார்த்துட்டு. ஏற்கனவே சொன்னா இல்லையா, நரகவாதிகளுடைய ஸ்டைலை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும். அப்படி என்பதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுடைய நினைவை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் ஐ யாத்தி அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு ஆதாரம் ரிஸ்க் என்று சொன்னால் வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது. ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த அரபி வார்த்தைக்கு வெறும் சாப்பாடுன்னு நம்ம அர்த்தம் வச்சிட முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு ஆதாரங்கள் எதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய செயல்முறைகள், உங்களுடைய எல்லா விஷயங்களும் மனிதனுக்காக மென்ஷன் பண்ணி அல்லாஹ் கொடுத்த எல்லா முறைகளையும் மறுமை, அதாவது இந்த உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பு என்ன செஞ்சீங்க? நீங்க அதை செலவு பண்ணுங்க. வயக்கூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இப்படி செலவு பண்ணாம அல்லாஹ் கொடுத்த இந்த இல்முகளையும், அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தையும், அல்லாஹ் கொடுத்த மற்ற விதமான இந்த வாழ்வு ஆதாரங்களையும் செலவு பண்ணாம மௌத்து வந்த பிறகு என்ன சொல்லுவானா? யக்கூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இன்னும் கொஞ்சம் எனக்கு சமயம் கொடுத்து பாரு, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்துரு. நாம் என்ன செய்யறேன்? நீ சொன்ன மாதிரி, நீ எப்படி சொன்னியோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டு வந்துடுறேன், சாலிகின் நல்லா ஆக்கி வந்துடுறேன். வலா யு அஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வலா யு அஹிர் அல்லாஹு இதா ஜா அஜலுஹா வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதத்தை எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டான்? காலதாமதப்படுத்த மாட்டான், பிற்படுத்த மாட்டான். சொன்னது தான், எழுதுனது தான். நீங்க செய்யறதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், நுணுக்கமாக பார்க்கிறான். ஹபீர் என்று சொன்னால் ரொம்ப உத்து பார்க்கிறான். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக பார்க்கிறான். அதனால அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை நினைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். எதுக்குள்ளார? உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பாக என்று சொல்லி அல்லாஹ் இந்த மன அமைதிக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் அழகிய முறையிலே சொல்லி தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் புத்திசாலி என்று கேட்கிறாங்க. புத்திசாலி யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மௌத்தை நினைத்து வாழ்கிறானோ அவன் தான் புத்திசாலி. அப்போ உள்ளத்துல மௌத்தை நினைத்து நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் மன அமைதி கிடைத்து விடும். நாம செய்ய போற ஒரு முயற்சி, அந்த முயற்சியில என்ன செய்யணும்? இந்த முயற்சி செய்கிறோம், இந்த முயற்சி நம்முடைய இந்த உலக காரியத்திற்கும் மறுமைக்கும் எப்படி பயன்படுகிறது ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். நாம செய்கின்ற இந்த செயல் இந்த உலகத்தில் நமக்கு என்ன யூஸ்ஃபுல், இது மூலமாக மறுமையில் நமக்கு என்ன கிடைக்க போகுது, மௌத்துக்கு பிறகு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, சொர்க்கத்துக்குரிய அமலா நரகத்துக்குரிய அமலா, ஒவ்வொரு செயலும் யோசிக்கிறோம் நம்ம. இதான் திக்ர். திக்ர் என்று சொல்லி ஏற்கனவே இதை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். திக்ர் என்பது வார்த்தைகளை சொல்லுவது, அடுத்தது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது. ஒன்று மேலோட்டமாக வார்த்தையை சொல்லி நன்மையை பெற்றுக் கொள்ளுதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொன்னபடி முழுமையாக நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் தலைகளாக மாற்றிக்கொண்டு வாழ பழகுதல். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் அமைதி கிடைத்துவிடும். உள்ளத்தில் வந்து அமைதி வந்துடும். உள்ளத்தில் அமைதி வந்துவிட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை. இன்றைய மனித சமுதாயம் குழம்பிக் கொண்டிருக்கிறது, அலைந்து கொண்டிருக்கிறது, தெரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னது? இதுல மன அமைதி கிடைத்திருமா, இதுல மன அமைதி கிடைத்திருமா அப்படின்னு ஓடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. கோடியா பணம் இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜில் பல ஐட்டம்ஸ் இருக்குது, சாப்பிட முடியல. என்ன காரணம்? என்னது? உள்ள ஜீர்ணிக்க மாட்டேன். எப்படி அவனுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டது? மனசுல குழப்பம் ஏற்பட்ட பிறகு இவனால் வாழ முடியல, நடைப்பணமாக வாழ ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? படைத்தவன் சொன்ன வாழ்க்கை வழிமுறையை தவற விட்டு தாங்கள் மனம் போன போக்கிலே ஒரு சட்டத்தை அமைத்துக் கொண்டு இப்படி போனால் நல்லா இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்களே. இந்த வாழ்க்கை முறை முழுக்க தவறானது. இந்த வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறை அல்ல. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்ன அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் எப்பொழுதுமே சமம் கிடையாது. ஆனா படைச்சிருக்கிற ஒன்னா தான்.
யா ஐயுஹன்னா சுத்தக்கு ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்களை படைத்தது எல்லாமே ஒரே ஆத்மாவிலிருந்து தான். படைப்பால் நீங்கள் எல்லாம் சமந்தான். கருப்பாக இருந்தாலும் சேப்பாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் செயலால் நீங்கள் வேறுபடுகிறீர்கள். செயலால் வேறுபடுகிறீர்கள். அந்த செயலால் வேறுபடுவதன் காரணத்தினால் நீங்கள் நரகவாதிகளுடைய செயலை வைத்துக்கொண்டு சொர்க்கவாதிகள் அவங்க பின்னாடி போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாருன்னு சொல்லி நிறைய இடத்துல எல்லாம் சொல்கிறான். அல்லா சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை பழக்கி கொடுப்பதாக ஆரம்பத்தை சொன்னேன். நான் இந்த வஹி இறங்கி கொண்டிருக்கும் போது அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி நிறைய ஆயத்துகள் இருக்குது குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அவங்களெல்லாம் பார்த்து பின்பற்றாத, அவங்க பின்னாடி போயிடாத, அவங்க ஒரு அமல் செய்வாங்க அதை பார்த்து நீ காப்பி அடிச்சிடாத, அவங்க செய்கிறது எந்த அமலு? நரகத்துக்குரிய அமலு. அதே மாதிரி சகோதரர்களே, நண்பர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தை. இந்த விஷயத்தை சிந்திச்சு பார்த்து நம்முடைய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் இருக்குமானால் அதெல்லாம் தூர களைய ஆரம்பிக்கணும். அதெல்லாம் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்படி தூக்கி எறியும் பொழுது நமக்கு உள்ளத்தில் என்ன செஞ்சிடும்? அமைதி கிடைத்து விடும். ஆனால் பார்த்துக்கலாம், இவர் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் பேசிட்டு இப்படியே போயிடுவாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலை செய்வோம் அப்படின்னா அதில் எந்த இதுவும் இருக்காது. அப்போ குர்ஆனுடைய ஆயத்துகள் சொல்லப்படும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் சொல்லி காட்டப்படும் பொழுதும் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகையினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மன அமைதி வேண்டுமானால் ஒரே வழி அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைத்து கொண்டே வாழ வேண்டும். நினைத்து கொண்டே வாழுதல் என்பது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வாழுதல் ஒரு முறை. ஒன்று என்னது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டே வாழுதல். ஒவ்வொரு செயலிலும், அதாவது காலை எழுந்த முதல் இரவு படுக்கின்ற வரை ஒவ்வொரு நேரத்திலும் செய்ய வேண்டிய துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துஆக்களை நம்ம கற்றுக்கணும். அதுக்குரிய அர்த்தத்தை விளங்கி நம்ம கற்றுக்கணும். அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் அமைதி இருப்பதாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லுகின்றார்களோ அந்த விஷயங்களை நாம் எப்பொழுது ஃபாலோ செய்கின்றோமோ அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நமக்கு உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும். அந்த அமைதியை நமக்கும் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.